ஹாய் காய்ஸ், வணக்கம் வெல்கம் டு ஜெனி கௌரி சேனல். நான் உங்கள் கௌரி. இன்றைக்கி என்ன வீடியோ என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னா எனக்கு ஐ செக்அப் பண்ணணும். பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ சிவகாசியில் இருக்க அந்த அனில்குமார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். யாருன்னா நானும் அம்மாவும் தான் போகிறோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம அனில்குமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிவகாசியில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அனில்குமார் ஹாஸ்பிட்டல். அந்த பிரான்ச்சுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். வெயில் செம்மையாக அடிக்குது. உள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம ஐ செக் பண்ணலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கூட்டம் இருக்குது. எப்படி வேலை முடிஞ்சு போகவே நமக்கு 1 ஹவர் ஆயிரும் நினைக்கிறேன். சரியான கூட்டமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு வழியாக என்னை கூப்பிட்டாங்க. நான் உட்காந்துருக்கு 1 ஹவர் கழிச்சு தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. என்னமோ கண்ணில் ஸ்ப்ரே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இன்னொரு இடத்துலையும் எங்களை கூப்பிட்டாங்க. அங்கே போய் எனக்கு கை செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அங்கே ஏதோ ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, அது தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதில் வழியாக என்கிட்ட கேட்கல அவங்க. ஆனால் எனக்கு பவர் எவ்வளோ கம்மியாக இருக்குது கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 ஐஸ்லேயும் மேலேயும் கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் செக் பண்ணாங்க. ரொம்ப நேரமாக செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கும் அவங்க உட்கார போர் அடிச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேஸில் செக் பண்ணாங்க. இப்போ செக் பண்ணி முடிக்கவே இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே உட்கார வச்சு நம்பர்ஸ்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டாங்க. அங்கே இருக்க நம்பர்ஸ்லாம் எனக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சு. கண்ணாடி போட்டால் தான் தெரியும், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுக்காக செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி சும்மா நார்மல் கண்ணாடி மாதிரி கொடுத்தாங்க. அழைச்சி பார்க்க சொன்னாங்க. எனக்கு தெரில அப்படின்னு ஒரு ரெட் கலரில் எடுத்து அந்த லென்ஸ் சைடு கொடுத்தாங்க. போட்டு பாருங்கள் சொல்லிட்டு அழைச்சி போட்டு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது. அவங்க அதுக்கப்புறம் கண்ணாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கண்ணாடி மட்டும் போட்டால் போதும். கண்ணாடிலையுமே பார்வை கம்மியாக இருக்குது. மேலே அந்த 2 லைன் தான் ரீட் பண்ணுறாங்க. கண்ணாடி வச்சா கீழே அந்த 6 லைன் ரீட் பண்ணிடுறாங்க. சரி, ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணுமா? சரி, மருந்து போட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. மருந்து எப்படி இருக்குன்னு தெரில, கண் எரியுமா எப்படி இருக்குன்னு தெரில. உட்காந்து அவங்க போட்டோன்னே அப்படி ஒரு எரிச்சல் சரியாக இருந்துச்சு. அவங்களே கேட்டாங்க எரியுது, ரொம்பவே எரியுதுன்னு தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன். நல்லா எரிஞ்சுது. அப்படியே ஒரு மாதிரி இருக்க சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் ஆகையும் திருப்பி எங்களை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிஷினில் செக் பண்ணாங்க. அந்த மிஷினுக்கு திருப்பி வந்து உட்காந்துருந்தாங்க. 2வது மிஷின் போல மொதல் காமிச்ச மாதிரியாக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அருகருத்தில் செக்கப் முடிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கண்ணாடிக்கு அந்த ஆப்டிக்கல் லென்ஸு வாங்குறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே போய் எனக்கு கண்ணாடி செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு செலக்ட் பண்ணி வச்சு பண்ணி பார்த்துருக்கோம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டோம். கண் செக் பண்ணியாச்சு. வெயில் அடிக்குதா, கண்ணையே திறக்க முடியல. உள்ளே வேறு எனக்கு மருந்து ஊற்றினாங்க, கண் கூசுது. கண்ணாடி செக் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ணாடி வாங்கிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வச்சு வீட்டுக்கு தான் போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 நாளைக்கு அப்புறம் கண்ணாடி வாங்கிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. அன்றைக்கி போய் நம்ம கண்ணாடி வாங்கிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும்.